பார்த்தீங்கன்னா, நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "நான் வரேன் அரசியலுக்குன்றாரு." "நிஜமா நண்பா?" அப்படின்னு. "எஸ்" அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து "டேய் நண்பர் வராரு." ஏன்னா, சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ, நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா, "மேகமாய் வந்து போகிறேன்ற" சாங்லேருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டரா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நெறைய சாங் பண்ணேன். சரக்கு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த தாம் தக்க, தீம் தக்க. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலா வந்து பண்ணி குடுத்துட்டு போவேன். தமிழ்ல வேற யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன். தலைவர் கூப்பிட்டா வருவேன். சாங் பண்ணிட்டு போவேன். அவரு வரன்னும்போது எஸ். ஏன்னா, அவரு ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. எடுத்தாருன்னா, அவரு நல்லா உழைப்பாரு. நல்ல உழைப்பாளி. பண்ணுவாரு அப்படின்னு நெனச்சு, மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கலாம் பேசுறதுக்கு முன்னாடி, "ஐய்யய்யோ! அம்மா இருக்காங்களே பிடிக்காதே! ஃபர்ஸ்ட் அங்க கரெக்ட் பண்ணணும்ல." அங்க போனேன். "அம்மா நண்பரு அரசியலுக்கு வராரும்மா." "என்னம்மா அப்பதான் ஓகே. இப்ப எல்லாம் மாறி இருக்கு போலாமா?" "நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கு. நான் உன்ன கூட்டு போறேன்" அப்படின்னாங்க. கூட்டு போய், "இந்தாப்பா என் புள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு" சொல்லுன்னு பார்த்தா, "என்னம்மா பேச போறேன்னு" கேட்டேன். "நீ அரசியலுக்கு வராத தம்பி. இது ஒரு சா இது ஒரு சாக்கடை. நீ அரசியலுக்கு வராத. நீ ரொம்ப சைலண்டான ஆளு. உனக்கு இதெல்லாம் செட் ஆவாது. ஆ பணம் குடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ஜாதி இருக்கு, மதம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வரது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்றேன்ப்பா" அப்படின்னு. நான் அப்படியே "அம்மா புரிஞ்சுக்கம்மான்னா." "டேய் மீன் குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்றேன்." அதே மீன் குழம்பு. ஃபு! ஓகே. நான் நெனச்சிட்டேன், நம்ம ஜாதகத்துல இல்ல போல. சரி விட்டுறலாம். ம். சரி இப்போ விட்டுருவோம். ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுறேன். "அம்மா இப்படி சொல்றாங்க நண்பா." அது அவங்களுக்கு தெரியல. அவர் நெறைய பேச மாட்டாரு. வயசானவங்கல்ல. தெரியல. வந்த அப்புறம் புரியும். ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோன்ல கூட்டணி கட்சியெல்லாம் வராதபோது, "நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா." இது அது நான் எனக்கு ஒருத்தர புடிச்சுட்டாங்கன்னா மனசுல பட்டது எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். அது நல்லதோ, கெட்டதோ என் பழக்கம் அப்படிதான். பிடிக்கலனா தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது. அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன்ல நண்பர் நிக்கிறாரு. ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலா மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழா ஆகுது. புரட்டி போடுறாரு சரித்திரத்த. வேறம்மா முதல்ல தேடுனது எங்க அம்மாவ தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்க அம்மா மேல. அம்மா பேரு கண்மணி. கண்மணி" அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனா அம்மா கண்மணி. "என்னடா இவ்வளோ உஷாரா வர என்ன விஷயம்? இங்க வா உங்ககிட்ட தான் பேசணும்." "நீ என்னம்மா சொன்ன? பணம் குடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, புது ஆளுங்கள வரவிட மாட்டாங்க. அ ஜெயிக்க முடியாது இதெல்லாம் சொன்னேல்ல. நண்பர் ஜெயிச்சிட்டாரு பாத்தியாம்மா?" அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டுருக்காங்க நம்பி. நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா. நல்லவங்கலாம் வரலாம்மா. புரிஞ்சுக்கம்மா. என்ன விடுமா. "இப்ப என்னம்மா சொல்ற?" அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்ப பார்த்தேன் நான். "ஆமா கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இவ்வளோ பெரிய வெற்றி அடைவாருன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா அது வந்து முடியும் கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா" அப்படின்னு அம்மா வந்து சொன்னா. "அப்ப என்ன போயிடலாமா? ஓகேவா?" அப்படின்னு கேட்டேன். "போ கண்ணா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு" அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாஷ்டாங்கமா வந்தேன். "தேங்க்யூ ஸோ மச்மா" அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நானு. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்க வயசு என்ன? 22. 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்க. இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? உங்களுக்கு தெரியும்ல அந்த கஷ்டம் என்னன்னா. ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, உடம்பு சரியில்லாம போனாலும் அவன் ஆசைகளை நிறைவேற்றுறதுலேருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படி இருந்தால் 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கேன். அதில் எவ்வளோ டிஸ்டர்ப், அதுவும் என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன். என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பார்க்குறாங்க.
மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியராக யாருக்கும் ஜால்ரா அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக, என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.